பேசிக்கிட்டே வருது போகுது. அதை பற்றிலாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. டெய்லி எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே தான். 8:30க்குலாம் அறவேல் ஆயிடுவாங்க. அவருக்கோசரம் வெயிட் பண்ணுவார், இவர் அவருக்கோசரம் வெயிட் பண்ணுவார். கோயிலுக்கு முன்னாடியே உட்காந்துருவாங்க. கழிப்பா வாங்க கழிப்பா அப்படிங்க. ஒரு 30 வருஷம் இருக்கும். அவர் வந்து சாப்பிட்டானா நான் மட்டும் நிறைய திட்டுவாங்க. அவங்க வாடாதே வேலைக்கு வாடா சீக்கிரம் எல்லாம் நின்றுட்டு கூப்பிட்டு திட்டுவாங்க. இதோட சவுண்டா பேசுறாங்க எல்லாம் வெளியே வந்துடுவாங்க. நீ ஏடா மச்சம் பண்ற, நீ இந்த வேலையை பாடுறா, இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவர் ரஜினி ரசிகருங்க. அவர் ரஜினி பத்தி ஏதாவது பேசணும்னா சண்டைக்கு வந்துடுறாரு. அப்போ ஃப்ரீயா வாங்குற சம்பளத்தை ஜாலியா செலவு பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ கொஞ்சம் சிக்கனம் ஆயிடுச்சு. இருக்கிறவர் கொஞ்ச நாள் இருக்கிறவரும் ஜாலியா இருந்து போறதுதான். தத்துவத்துக்கு போயிட்டாரு. அதனால தனியா அவர் ஒரு பக்கம் இருப்பாரு, நான் ஒரு பக்கம் இருப்போம். அதாவது இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம் அப்படின்னு சொன்னோமாங்க. இப்போ இவர் எனக்கு ஒரு வேலையை சொல்றா, அப்படி இதே நானே அவருக்கு வேலை செய்யறோம். சொல்ற வேலையை விட்டு அடுத்த வேலையை செய்யும் போது ஏப்பா அந்த வேலையை செய்ய மாட்டேங்கிற. ஒரு 20 வருஷமா பார்க்குறேன், அவங்களுக்குள்ளாரையும் அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு அவங்களெல்லாம் பார்க்குறப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக அவங்கள எடுத்துக்கிட்டு நம்ம அந்த மாதிரி ட்ராவல் பண்ணணும்னு நமக்கு தோணுது. இருந்தாலும் கம்பெனியில் கொடுக்குற டபரா செட்டு மாதிரி நாங்கள் 2 பேரும் எப்பயுமே ஒற்றுமையா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் டே வருது போகுது. அதை பற்றிலாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. டெய்லி எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே தான்.